வணக்கம் மக்களே. இன்று 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை. இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள், அதற்கு பின்னால் உள்ள செய்தியின் பின்புலத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலுமே முக்கியமான ஒரு செய்தி 2025-26க்கான பட்ஜெட் அதை நமது நிதியமைச்சர்கள் தாக்கல் செய்தாங்க அப்படிங்கிற செய்தி தான் எல்லா இதுலேயுமே வந்திருக்கு. குறிப்பாக அந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு சில முக்கியமான சாராம்சம் என்ன அப்படின்னா, மத்திய தர நடுத்தர மக்களுக்கு 12 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ், வருமான வரி கிடையாது அப்படிங்கிறதான் எல்லாராலும் வரவேற்கப்பட்ட ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கு. இது ஒரு பெரிய நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதனால் கிட்டத்தட்ட மத்திய அரசு ஊழியர்கள், பென்ஷன்தாரர், ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, மாநில அரசு ஊழியர் எல்லாத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அரசுக்கு வருவாய் 1 லட்சம் கோடி நேரடியாகவும், மறைமுகமாக ஒரு 2200 கோடி இழப்பாக இருந்தாலும், ஆனால் மற்றதில் நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் அப்படின்னு நிதியமைச்சர் நேற்று பேசியிருந்தாங்க. இதுபோக பெண்களுக்கான சலுகைகள், திட்டங்கள், அதே மாதிரி விவசாயிகளுக்கு 5 லட்சம் வரைக்கும் அந்த கிசான் கார்டு மூலம் கடன் பெறுறது, சிறு குறு தொழில் முனைவோருக்கு கடன் அதிகப்படுத்துறது, அதே மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் இதில் இருக்குது. அதே மாதிரி டெலிவரி ஊழியர்கள், இந்த சொமேட்டோ, ஸ்விக்கி அவங்களுக்கு இது இன்சூரன்ஸ் காப்பீடு தர்றது, விவசாயிகளுக்கு 5 லட்சம் கடன், இந்த மாதிரி பல திட்டங்கள். அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ் சீட்டர்ஸ் கல்லூரி நாடு முழுவதும் 75,000 அதிகப்படுத்துறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள், செல்ஃபோன் இவங்களுக்கெல்லாம் சலுகைகள் கொடுத்து அதை ப்ரொமோட் பண்ணுறது. குறிப்பாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு மின்சார வாகனங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியா அதிகமான செலவு பெட்ரோல், டீசல் இறக்குமதிக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு போகுது. அதற்காக இவி வெஹிக்கிளுக்கு முக்கியத்துவம் போன்ற பல சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேர் வரவேற்றிருந்தாலும், எதிர்க்கட்சிகள் அவங்க சில பேர் விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அவங்க சொல்கிற கருத்துக்கள் என்ன அப்படின்னா, பீகாருக்கு அதிகமான முதலீடு, அதிகமான ஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பீகார் தேர்தலில் வர மே மாதம் இந்த ஆண்டு வருது. அதை எய்ம் பண்ணி வச்சுருக்காங்க. மற்ற மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடுலாம் இதில் இடம்பெறலை அப்படின்னு சொல்லியும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்க்கல அதிக பேர் பயன்படக்கூடிய ஒரு பட்ஜெட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ் பீப்புள் தங்களுடைய அந்த பட்ஜெட்டு குறைக்கணும், பட்ஜெட்டில் டேக்ஸுக்கான ரேட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கடந்த 10 ஆண்டுகளாக போராடிக்கிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க 10 லட்சம் வரைக்கும் நோ டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ 12,75,000 வரைக்கும் வருமானம் பெறுபவர்களுக்கு இந்த இதுலேருந்து நல்ல விலக்கு ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு பட்ஜெட் அப்படிங்கலாம். அதே மாதிரி அடுத்த செய்தியை பார்த்தோம்னா, கருணை கொலைங்கிறது யுத்தேன்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோய்வாய்ப்பட்ட வயது முதிர்ந்தவர்கள் நோயால் அவதி பெறும்போது அவங்கள மருத்துவர்கள் உதவியோட கருணை மரணம் செய்கிறதுங்கிறது ஒரு உலக நாடுகளில் இருக்குது. நெதர்லாந்து அப்படிங்கிற நாடு தான் முதல்ல கருணை கொலை அறிமுகப்படுத்திய நாடு. இந்த மாதிரி கருணை கொலை இப்போது ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகள்லாம் இருக்குது. இந்தியாவில் கருணை கொலைக்கும் அனுமதி கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக பலமுறை வழக்குகள் தொடர்ந்தாலும் உச்சநீதிமன்றம் இதுக்கு மறுப்பு தெரிவிக்குது. இந்நிலையில் கர்நாடகாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கருணை கொலை அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அங்குள்ள அமைச்சர் குண்டாராவ் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2018 உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கருணை கொலை செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது இந்தியாவில் முதலாக பார்க்கப்படுகிறது இந்த கருணை கொலை, பேசிவ் யுத்தேன்சியா அல்லது அப்படின்னு அதுக்கு பேர். அதுக்கடுத்து பொருளாதார ஆய்வு அறிக்கை நேற்றுக்கு முன்தினம் பட்ஜெட்டுக்கு முன்னாடி எப்போயுமே எக்கனாமிக் சர்வே அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் தமிழ்நாடுக்கு எக்கனாமிக் சர்வேயில் சில பாராட்டுகள் தெரிவிக்கிறார். தமிழ்நாடு அரசோட அந்த வெளியீடு அறிவிப்பு கூறுகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு தோல் பதனீட்டு செஞ்சு வெளிநாட்டு ஏற்றுமதி செய்கிறதுல தமிழ்நாடு முன்னணி இந்தியாவில் லீடிங் ஸ்டேட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற அந்த திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுறதாகவும் அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லம் தேடி கல்வி சிறப்பாக செயல்படுது. இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மாணவர்கள் மத்தியில் நிறைய ட்ராப் அவுட், அதாவது விட்டு பள்ளிக்கு வராமல் ட்ராப் அவுட் ஆகிறத சரி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டதுனா இல்லம் தேடி கல்வி. அந்த திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்படுறதா இந்த பொருளாதார ஆய்வறிக்கை, மத்திய அரசு வெளியிட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் வெளியிட்டதாக தமிழ்நாடு செய்தி குறிப்பு கூறுகிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நல்ல நாள், ஆஸ்பீசியஸ் டே அப்படிங்கிறனால இன்றைக்கி பத்திரப்பதிவு அலுவலகம் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் செய்தி வெளியிட்டிருக்காங்க.
சி அதாவது சில முக்கியமான சில ஆஸ்பீசியஸ் டே, அமாவாசை போன்ற நாட்கள்லாம் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து பத்திரப்பதிவு, அதாவது அசையா சொத்துக்கள் மீதான பத்திரப்பதிவு செய்கிறதில் விரும்புவாங்க. அது இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறனால பத்திரப்பதிவு அலுவலகம் காலையில் 10 மணிலேருந்து முடியும் வரை சாயங்காலம் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லியும், இது போன அதே மாதிரி டிசம்பர் 5ஆம் தேதி இதே மாதிரி திறந்ததுனால அந்த ஒரே நாளில் மட்டும் 250 கோடி தமிழ்நாடு அரசுக்கு பத்திரப்பதிவு துறையில் வருமானம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும், பத்திரப்பதிவோட வருமானம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 40,000 கோடி வருமானம் கிடைக்கிறது. அப்படிங்கிறனால பத்திரப்பதிவுக்கு வந்து பல முக்கியத்துவம் கொடுத்து, இந்த மாதிரி பொதுமக்களின் நம்பிக்கையை அவங்கள வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இந்த மாதிரி சிறப்பு விடுமுறை தினங்கள்லேயும் நல்ல நாட்கள்லேயும் பத்திரப்பதிவு அலுவலகம் திறந்திருக்குங்கிறது ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ரயில்வே பட்ஜெட்டை பொறுத்தமளவுக்கு இந்த பட்ஜெட்டில் ரயில்வே பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லாட்டினாலும் ரயில்வே பட்ஜெட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2.5 கோடி ரயில்வே பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 200 வந்தே பாரத் ட்ரெயின் இயக்கப்படும்னு, 100 அமிர்த் பாரத் திட்டங்கள் இயக்கப்படும்னு, அதே மாதிரி புதிய திட்டங்கள் 4 வழிப்பாதை, 2 வழிப்பாதை, ஸ்பெஷல் காரிடர் ஃபார் குட்ஸு, அதெல்லாம் கூட திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ரயில்வேக்கு 2.5 கோடி ஒதுக்கி இருக்கிறதா ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் வந்து கழிவுநீர் தொட்டி மரணம் அப்படிங்கிற ஒரு செய்தி. யோகேஷ் பாபு அப்படிங்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கழிவுநீர் டேங்கை வந்து க்ளீன் பண்ணல, அங்கே வந்து சுத்தம் செஞ்ச ஒருத்தர் வந்து அந்த விஷவாயு தாக்கி இறந்துட்டார். இதுக்கு இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி மாநகராட்சியிலேருந்து உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து அவர் வந்து கோர்ட்டுக்கு போனார். ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, யார் வீட்டில் வந்து இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டி க்ளீன் பண்ணையில் இறந்தாங்களோ அந்த ஓனர் தான் பொறுப்பு, அதுக்கு வந்து மாநகராட்சி பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற தீர்ப்பையும் இது ஹைகோர்ட் வந்து பிறப்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கழிவுநீர் செப்டிக் டேங்க் கழிவுநீர் தொட்டியை க்ளீன் பண்ணையில் மக்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அங்கே வந்து கேஸ் விஷவாயு வந்து மீத்தேன் போன்ற கேஸ்லாம் வந்துச்சுன்னா உடனே அது வந்து அந்த சஃபகேஷன், மூச்சு திணறல் ஏற்பட்டுருவாங்க. அதனால் ரொம்ப பாதுகாப்பாக தான் அந்த செயலில் இயங்கணும். இந்த மாதிரி நிறைய சென்னையில் நடந்திருக்கு. இது தொடர்பாக இந்த செய்தி வந்து பத்திரிகைகள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சில செய்தி, இந்த பட்ஜெட்டை பொறுத்த மட்டும் தங்கத்தின் விலை வந்து பயங்கரமாக கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி செய்தியில் வந்திருக்கு. நேற்றுக்கு மட்டும் 62,000 ஒரு பவுன் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதி வரி வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி, குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பட்ஜெட்டில் எதிர்பார்க்குற சமயத்தில் நேற்றுக்கு பட்ஜெட்டில் அதை பற்றி எந்த வார்த்தையுமே எதுவுமே இல்லாதனால தங்கத்தினுடைய விலை வந்து 62,000 ஆக உயர்ந்திருக்கு ஒரு பவுனு அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையுமே வந்திருக்கு. அப்புறம் வேங்கவேல் பிரச்சனை, குடிநீரில் கழிவுநீர் மனித கழிவு கலந்த விவகாரம், தமிழ் தேசிய இயக்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஒரு பார்ட்டி, தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிறவங்க வந்து நேற்றுக்கு வந்து புதுக்கோட்டையில் அங்கே ஒரு சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அண்ணா சாலை புதுக்கோட்டையில் அண்ணா சிலை பக்கத்தில் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுத்திருக்காங்க. திடீர்னு ஒரு 200க்கும் மேற்பட்டவர் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த தமிழ் தேசிய கட்சி அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வேங்கவேல் பிரச்சனையில் சிபிசிஐடி ரிப்போர்ட்டை வந்து ஏற்றுக்கிறணும், உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும், ஒரு வேளை சிபிசிஐடியோட ரிப்போர்ட்டை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த அறிவிப்பு வெளியில் வந்ததுக்கப்புறம் அமைதிக்காகிறாங்க. அந்த சிபிசிஐடியோட அறிக்கையின்படி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத அந்த கட்சியோட கோரிக்கை அனுப்பிச்சு, இதுக்காக நேற்றுக்கு அவங்க வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் எல்லாமே வருது. அதுக்கப்புறம் இந்த இதில் முட்டுக்காடு, அதாவது ஈசிஆர் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லூரி பெண்கள் மாணவிகள் வந்து காரில் போனதை இன்னொரு திமுக கொடி அணிந்த கொடியை உள்ள ஒரு கார் வந்து சேசிங் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி, இது தொடர்பாக நேற்று கூட 4 பேர்த்த கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நேற்றுக்கு தினேஷ் அப்படின்னு சொல்லி இன்னொரு இளைஞர் கூட கைது பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் திமுகவோட அமைப்பு செயலாளர் அரசு பாரதி வந்து என்ன பேட்டி கொடுத்துருந்தாருன்னா, கைது செய்யப்பட்ட அனைவருமே வந்து அதிமுக சேர்ந்தவங்க தான். அவங்க வந்து திமுக கூடிய பயன்படுத்தி இந்த மாதிரி கட்சிக்கு அவப்பேர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த பேட்டி. அதே மாதிரி திருச்சியிலிருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்த ஒரு ஆம்னி பேருந்து வந்து அதிவேகமாக சென்றதுனால அந்த 4 வழிப்பாதையில் கவிழ்ந்து ஒத்தக்கடை பக்கத்தில் கவிழ்ந்து பக்கத்தில் உள்ள அந்த மின்கம்பத்தில் மோதி எரிஞ்சு அதில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியும், இந்த மாதிரி பல செய்திகள் இன்றைக்கி பத்திரிகைலாம் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.